அடியேன் ஆச்சாரியருக்கு வந்தனம். அடியேன். சுவாமிகள் உள்ளே எழுந்தருள வேண்டும். பெருமாளின் அருள் அனைவருக்கும் பூரணமாய் கிடைக்கட்டும். எல்லோரும் இங்கு கூடியிருப்பதை பார்க்கும்போது அடியேன் திருவரங்கத்தில்தான் இருப்பது போல் உள்ளது. வாருங்கள் சுவாமி. சுவாமி, தாங்கள் யாரை தேடுகிறீர்கள்? அது ஒன்றுமில்லை. ஒருவன் உடம்பு முடியாமல் அமுதும் உண்ணாமல் அடியேனை பற்றியே புலம்பிக் கொண்டு நோயில் விழுந்து கிடந்தானாமே, அவனைத்தான் தேடுகிறேன். இதோ வந்துவிட்டேன் சுவாமி. நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக இரு. எழுந்திரு. ஆச்சாரியரே, இந்த அபராதியை அனுகிரகிக்க வேண்டும். அடியேனை காணாமல் வாடிப்போயிருக்கிறாய் என்றார்கள். நீயோ அடியேனின் வருகையை எதிர்பார்த்து கூட இல்லை போலிருக்கிறதே. காலதாமதமாக வந்திருக்கிறாய். தங்களை வரவேற்கத்தான் ஊர் எல்லையில் காத்திருந்தேன் சுவாமி. தாங்கள் வேறு வழியில் மடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டீர்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டு ஓடோடி வந்தேன். தாமதமாக வந்ததற்கு மன்னித்தருள வேண்டும் சுவாமி. பெரிய நம்பி, இவனையா நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் என்றீர்கள்? ஓடி வருகிறான், திருத்தமாக பேசுகிறான். இந்த தெய்வவாரியை பார்த்தால் நோய் உற்றவனாக தெரியவில்லையே. சுவாமி, தாங்கள் சந்தேகிக்க வேண்டாம். தெய்வவாரி நோயில் விழுந்திருந்தது உண்மைதான். அடியேனுக்கென்னவோ இவன் நாடகமாடி உங்களை எல்லாம் நம்ப வைத்திருக்கிறான் என்றே தோன்றுகிறது. அப்படித்தானே தெய்வவாரி?